கேட்டால் நான் தான் உங்கள் முதல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லார் வீட்லேயும் கன்ஃபார்ம், எல்லா வீட்லேயும் இல்லை, கொஞ்சம் சில பேர் வீட்டில் கார் இருக்கும். கார் இருந்துச்சுன்னா அதில் அந்த கம்பெனி கார்ஸ் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் மாருதி சுசுகி இருக்கும். நிறைய பேரில் வீட்டில் நிறைய புது புது கம்பெனி கார் இருக்கும். இன்னைக்கு பேச போகிறது ஒரு மனுஷனை பற்றி. ஒரு மனுஷன் சொல்ல முடியாது, ஒரு ஞானினே சொல்லணும். ஞானினா அவ்வளோ பெரிய ஆளால் ஒரு சாதாரண ஆள், அவர் பெரிய ஆளான தான் சொன்னாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம். யாருன்னா ஆனந்த் மகேந்திரா. மகேந்திரா கம்பெனி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனந்த் மகேந்திரா வந்து எப்போ பிறந்தாருன்னா 1955 மே 1ஆம் தேதி, அதாவது அஜித் பிறந்த நேற்று தான். அஜித் பிறந்த அன்றைக்கி தான் இவரும் பிறந்திருக்காரு. இவருக்கு பர்த்டே தான் அஜித் பர்த்டே அன்றைக்கும் 1955 மே 1ஆம் தேதி, உழைப்பாளர்கள் தினத்துக்கு. அப்போ இவர் எங்கே பிறந்தாருன்னா மும்பையில், மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்தார். இவர் வந்து மகேந்திரா குழு, அதாவது மகேந்திரா கம்பெனி, மகேந்திரா குழு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதுன்னு என்ன அப்படின்னா என்ன? மகேந்திரான்னு ஒரு கார் கம்பெனி இருக்குது, அது ஓகே, அது தெரியும். அதுனா மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. என்னது அப்படின்னா, மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னால் மகேந்திரா அப்படின்னு ஒரு கார் கம்பெனி மட்டும் இல்லை, மகேந்திரான்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, மகேந்திரான்னு பேங்க் இருக்குது, நிறைய எக்கச்சக்க பிராண்ட்ஸை அதாவது மகேந்திரா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு எக்கச்சக்கமான இதை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் வேர்ல்டுலே 10ஆவதாக இருக்குது. இந்த கம்பெனிஸ் வந்து வேர்ல்டுலே 10ஆவதாக இருக்குது. இது மகேந்திரா அவரை பற்றி என்னென்ன அவரை பற்றி பார்க்கலாம். இவர் பிறந்த டேட்டு மே 1 1995 அப்படின்னு 1955 அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் அப்பா அம்மா யாருன்னா ஹரிஷ் மகேந்திரா, அதுக்கப்புறம் இந்திரா மகேந்திரா. ஹரிஷ் மகேந்திராவும் இந்திரா மகேந்திரா. இவங்க அப்பா பேர் வந்து ஹரிஷ் மகேந்திரா, இவங்க அம்மா பேர் வந்து இந்திரா மகேந்திரா. இவர் வந்து 1987 மசூ டெக்ஸின் கேம்பிரிட்ஜ் ஹவார்ட் அப்படின்னு ஒரு கல்லூரியில் ஒரு காலேஜில் ஒரு படிச்சுட்டு வந்தார். அதாவது படித்து முடிச்சிட்டார். 1977 படித்து முடிச்சிட்டாரு. என்ன எடுத்தார்னா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமான, அதாவது பிஸ்னஸ் எப்படி உயரலாம் அப்படிங்கிற சம்மந்தமான குரூப் அப்படி இருக்கும் போல் அதை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் மெக்சன்ஸ் வேர்ல்டு, அப்புறம் ஆசிரியர். இதுக்கு வந்து ஆசிரியராக, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இதுக்கு வந்து ஒரு பத்திரிகை கம்பெனி, அதாவது பத்திரிகையாளர். அதாவது இவர் வந்து சில பேர் நேற்று அப்துல் கலாம் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு பெரிய ஆளானார் அப்படின்னு சொல்கிறாங்களா, இவர் வந்து அந்த பத்திரிகையாளர். அதாவது இப்போ நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேமராமேன் ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறம் நோட்டில் ஒருத்தனை எழுதுவாங்க தெரியுமா, அதான் பத்திரிகையாளர். அவங்க வந்து அந்த மாதிரி ஆளாக தான் இவர் இருந்தார். என்னென்ன கம்பெனி, 2 கம்பெனியில் இருந்தார். அப்புறமேட்டு மென்ஸ் வேர்லட் அப்படின்னு இருந்தார். இவர் எங்கே இருந்தார்னா கேம்பிரிட்ஜில் இருந்தார். அப்புறமேட்டு அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. யார் கூடனா அனுருதா மகேந்திரா அப்படின்னு ஒருத்தங்க. அவங்க யாருன்னா அவங்க இந்தியாக்காரங்க தான். எடிட்டர், அதாவது அந்த பத்திரிகை கம்பெனிக்கு எடிட்டராக இருந்திருந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பொம்பளை பசங்க தான். அவருமே 1981 திருப்பி இந்தியாவுக்கு வந்தார் மகேந்திரா. இந்தியாவுக்கு வந்துட்ட பிறகு அவருக்கு வந்து திருப்பி அந்த மகேந்திரா அப்படின்னு இவருக்கு முன்னாடியே கம்பெனி, இந்த கம்பெனி பேர் வந்து வேறு ஏதோ இருந்துச்சு, அது போடல. அந்த கம்பெனியில் வந்து இவர் போய் சேர்ந்துட்டு அதாவது எப்படி நிதி இயக்குனர், அதாவது காசுலாம் செக் பண்ணுற இயக்குனராக இவர் வேலை செஞ்சார். வேலை செஞ்சிட்ட பிறகு அது ஏதாவது நிதி குழுவுக்கு தலைவர், அதாவது காசு வர இன்கம் அவுட்கம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தலைவராக இருந்தார். தலைவராக இருந்துட்ட பிறகு 1991 மகேந்திரா, அப்புறமேட்டு அந்த கம்பெனி பேர் மகேந்திரா அப்படின்னு மாற்றிட்டு அதுக்கு அந்த கம்பெனி ஹெட் ஆகிட்டார். 2003 ஹெட் ஆகினார். அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் இதாகிடுச்சு. எந்த கம்பெனி அப்போ வந்து அந்த கம்பெனி பேர் வேறு இருந்துச்சுல, அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலை.
மகேந்திரா யோசிச்சார், நம்ம இந்த கம்பெனி ஒரு பெரிய ஹிட்டாக வைக்கணும், அதுக்காக நம்ம ஒரு கார் மாடல் நாமளே ஒரு புது கார் மாடல் உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. யோசிச்சுட்டு அப்புறமேட்டு சரி புது கார் மாடல் உருவாக்கலாம், அதுக்கு எப்படி காசு நம்மளுக்கு தேவைப்படுமே, சரி அதுக்கு எந்த மாதிரி கம்பெனி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. ரொம்ப யோசிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு டெஸ்லா, அதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்லா, மாருதி சுசுகி அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்துருச்சு. அவங்கக்கிட்ட போய் ஐடியா கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு மாடல் வந்து வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வரைஞ்சி தரோம், ஆனால் 800 கோடி ரூபாய் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 800 கோடி ரூபாயா அப்படின்னு அவர் வாயை பிறந்து நிற்கும் போது அவர் வந்து சொன்னார், எங்கள் கம்பெனி இதுவரையும் நீட்டிருக்க லாபமே 800 கோடி ரூபா தான், அதே ஒரு கார் மாடலுக்காக நாங்கள் கொடுத்துட்டா நாங்கள் இதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்புறம் கார் கம்பெனியும் வந்துச்சு, அதாவது அந்த மாடல் வேணாம் நாங்களே யோசிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஓகே வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம அப்படி வீரப்பாக பேசணுன்ட்டோமே, நம்ம இங்கே யோசிப்போம்ல. அதுக்கப்புறம் அவர் யோசிச்சாங்க. அவருடைய செக்ரட்டரி வந்து அவரும் யோசிச்சாரு, பல கம்பெனிக்கிட்ட யோசிச்சு, எக்கச்சக்க கம்பெனிக்கிட்ட யோசிச்சு, ஸ்கார்பியோ நம்ம சில பேர் வீட்டில் ஸ்கார்பியோ இருந்திருக்கும், அந்த கம்பெனி வந்து முதல்ல ஆனந்த் மகேந்திராவா உருவாக்கின, அதாவது அவங்க செக்ரட்டரி அந்த குழுவை முதல்ல மகேந்திரா கம்பெனியால் உருவாக்கின மாடல் ஸ்கார்பியோ மாடல் தான். இது வந்து வேற லெவல், அதாவது இந்த கார்லாம் வேற லெவலில் வந்துச்சுன்னா அப்படி ஹிட் ஆகும்ல கார்லாம், இந்த கார் செம்ம கார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கு இந்த ஸ்கார்பியோ கார் வந்து வேற லெவலில் போச்சான். அதனாலே இந்த மகேந்திரா அப்படிங்கிற கம்பெனிக்கு தனி இடம் வந்தது. அதாவது இப்போ லேஸ் கம்பெனினா லேஸ்னா அந்த கம்பெனி, குர்குரேனா இந்த கம்பெனி, பிரிட்டானியனா அந்த கம்பெனி, அந்த மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த மகேந்திரா அப்படின்னு. மாருதி சுசுகினா டெஸ்லானா இப்படி, ஃபெராரி, லம்போகினி அந்த மாதிரி கம்பெனி மாதிரி இந்த மகேந்திரா அப்படின்னு கம்பெனிக்கு ஒரு மகேந்திரா கம்பெனினா இந்த கம்பெனி தான் அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சான். அப்புறமேட்டு சரி ஒரு கார் கம்பெனி மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அவருக்கு அப்பத்துலேருந்து ஆசையாக இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டமான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அப்பத்துலேருந்து எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கும், அவருக்கு ஆசை இருந்தது டெக்னாலஜி சம்மந்தப்பட்டமான ஒரு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் சத்தியம் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ரொம்ப லாஸில் போயிட்டு இருந்திருக்கும். அந்த லாஸில் போயிட்டு இருந்திருக்கு. அந்த கம்பெனி ஒரு மகேந்திரா அப்படி அவர் வாங்கிட்டு டெக் மகேந்திரா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். டெக் மகேந்திரா அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த கம்பெனிலையும் இந்தியாவில் டாப் 10 வேர்ல்டுலேயே ஆமாம் இந்தியாவில் டாப் 10 கம்பெனிஸ் தான் அந்த டெக் மகேந்திரா அப்படின்ட்டு அந்த கம்பெனியும் ஒரு இடம் பதிச்சு. எல்லாத்துலேயும் டாப் 10ல் ஒரு இதாக இருக்கார். இவர் வந்து அமைதியாக இருந்துட்டு எல்லா வேலையும் காரியத்தை சாதிப்பாங்க அப்படின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆள் தான் இவரும் மகேந்திரா. அப்புறமேட்டு இவருக்கு வந்து விருதுகள் அப்படின்னு சொல்லும்போது விருதுகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தாலே எனக்கு இப்போ தலை சுற்றுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் ஒரு நாளே சொல்கிறேன். ஆனந்த் மகேந்திரா அவர் வந்து ஃப்ரெஞ்சு குடியரசு அப்படின்னு ஃப்ரெஞ்சு குடியரசர் வந்து 2004 நைட் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்ற ஒரு விருதை வந்து மகேந்திராவுக்கு ஆனர் பண்ணாராம். அப்புறமேட்டு 2005 ராஜீவ் காந்தி விருதை வந்து இவருக்கு வாங்கினாராம். எப்போனா 2005. அதுக்கப்புறம் திருப்பி 2005 ஆட்டோ மானிட்டரிங், அதாவது டெக்னாலஜி, அதாவது அந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட 2005 இன்னொரு விருது வாங்கினாராம். அதுக்கப்புறமேட்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அறுவடை தலைமையக விருதும், அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்தவரா இவராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு சரி இவருடைய பங்களிப்பு சில வந்து ஏதாவது உங்களுக்கு லாஸே இருந்திருக்காதா அப்படின்னா, இவருக்கு வந்து அவ்வளோவும் எப்படி இந்த மூளைன்னா அப்படியே ஐடி, அதாவது சுந்தர் பிச்சை மூளை அப்படின்னு வேற லெவல் மூளை அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி மூளை தான் இவருக்கும். இவர் வந்து அப்படியே ஒவ்வொரு செயலும் துல்லியமாக இருக்கும். அதனாலே அவங்க சுற்றி இருக்கவங்க ஒவ்வொரு விஷயம் செஞ்சாலும் இதை ஒரு லாபத்துக்காக செய்கிறாரு, அவர் கம்பெனிக்காக செய்கிறாரு அப்படின்வாங்க. ஏன்னா இவர் எல்லாருக்குமே தெரியும், ட்விட்டரு அந்த மாதிரி சமூக தளத்தில் இவர் வந்து வேறு லெவலில் எப்பயுமே அப் டு டேட்டில் இருப்பார். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் அதுக்கு லைக் போடுவார், எல்லாமே பண்ணுவார். அவர் வந்து என்ன பண்ணார்னா இதுக்கு, அதாவது அவங்க ஒரு பாட்டி இருப்பார்ல, அவங்க ஒரு பாட்டி வந்து ₹1 இட்லி விற்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு
ஒரு 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 ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை வந்து ஸ்கூட்டரில் உலகத்தை சுற்றி, அதாவது இந்தியாவை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டதுனால அவருக்கு வந்து மாருதி SVU அப்படின்னு ஒரு மாடல் SUV 200 இருக்குல்ல, அந்த காரை வந்து அவருக்கு பரிசாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது ஃப்ரீயாக பரிசாகவே கொடுத்துட்டாங்க. அவங்க எதுக்காக எதுவுமே செய்யலை, அவங்க அம்மாவை வெளியில் இந்தியாவை சுற்றி காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போனதுக்காக SUV 200 காரை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான இது பண்ணதுனால இவருக்கு மற்ற இவங்களுக்கு போட்டியாளர்கள் இருப்பாங்களே, போட்டியாளர்கள் வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவர் எல்லாமே செய்யறதுக்கு லாபத்துக்காக தான், இது வந்து இவர் கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் இது பெரிய லெவல் உயர்த்தறதுக்காக செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையாக இல்லையா, அவர் என்ன செஞ்சாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனுஷன். ஏன்னா அவர் ஒவ்வொரு வீடியோ அவரை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து எவ்வளோ நல்லவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இவங்க திருப்பி அந்த அவர் முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்தில் அதாவது யூனிவர்சிட்டியில் படித்தார் அப்படின்னு சொன்னல, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். அந்த ஹார்வர்ட் பள்ளிக்கழகத்தை இவர் வாங்கிட்டார். அதாவது ஃபுல்லாக யூனிவர்சிட்டி, அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படித்த யூனிவர்சிட்டியே அவர் வாங்கிட்டு, இவங்க அம்மா பேர் அதாவது என்னது இந்திரா மகேந்திரா அப்படின்னு அவங்க அம்மா பேரில் $10 மில்லியன் போட்டாங்க. $10 மில்லியன் போட்டாங்க. சரி, இவர் பேங்க் அதாவது கோட்டக் மகேந்திரா பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க் எப்படி உருவாச்சு அப்படின்னு நல்லா யோசிச்சிருப்பீங்க. முதல்ல அந்த பேங்க் பேர் கோட்டக் அப்படின்னு தான் பேங்க். அந்த பேங்க் முதல்ல தனியார் நிறுவனம் கோட்டக் பேங்க் அப்படின்னு தான் இருந்துச்சு. இவர் வாங்கி கோட்டக் மகேந்திரா பேங்க் அப்படின்னு வச்சுட்டாரு. அதுதான் இவருடைய பெரியது. எல்லா கம்பெனியும் வாங்கி அதாவது சில கம்பெனிஸ் வாங்கியிருக்காரு, சில கம்பெனிஸ் இவரே ஓனாக உடைச்சி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க அம்மா மேலே $10 மில்லியன் போட்டாங்க. $10 மில்லியன் போட்ட பிறகு அந்த $10 மில்லியன் வந்து அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, ஏழையாக இருக்கவங்களுக்குலாம் இந்த காசு போய் சேரட்டும் அப்படின்ட்டு $10 மில்லியன் போட்டார். சாரி, $10 மில்லியன் $10 மில்லியன், அதாவது நம்ம நாட்டை விட 10 மில்லியன் இது போட்டார். அப்புறமேட்டு இவர் வந்து பெரிய விருதுலாம் எக்கச்சக்க விருது, ராஜீவ்காந்தி விருது, எக்கச்சக்க விருது கிடச்சிது. அதுக்கப்புறம் இவரும் இப்போ இருக்கார், இப்போ வேலையில் இப்படி இருக்கார், வேறு லெவலில் இருக்கார். அவ்வளோதான் ஆனந்த் மகேந்திராவை பற்றி. இவர் செஞ்சதெல்லாம் கரெக்டு. இவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா இவரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய், திஸ் இஸ் மூணு சைனிங்காக பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.